தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபரில் சகோதரி சம்பா அப்படிங்கிறவங்க ரொம்ப நாளாகவே நம்ம கமெண்டில் கேட்டிருக்கிற ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சாரீ ப்ளவுஸில் ஃப்ரண்ட் டாட் எப்படி சரியாக வைக்கணும், அதாவது சரியாக இல்லாட்டி எப்படி கரெக்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக முழு விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணி மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மை ட்ரெண்ட் ஆஃப் ஸ்டிச். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு இனிமையான தருணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். சாரீ ப்ளவுஸில் நம்ம இப்போது என்ன பண்ணியிருக்கோம்னா, டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி லைனிங்கை பார்த்திங்கன்னா மெயின் துணியில் வச்சு பதிச்சிக்கிட்டோம். எப்போவுமே ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நம்ம ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மார்ஜின் போட்டு இந்த மாதிரி நம்ம வச்சுருப்போம். கட்டிங் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம ரெண்டு பாகத்தையும், அதாவது வலது தட்டையும் இடது தட்டையும் ரெண்டையும் ஒன்று போல் வச்சு சரியாக வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இதை அடுத்த பக்கத்துக்கு நல்லா தெரிகிற மாதிரி ஊசி குத்து போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் உள்ள மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் கரெக்டாக வரணும்னா அது சரியான அளவில் மார்ஜின் பண்ணால் மட்டுமே தான் சரியான அளவில் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக தான் அதுக்கு ஒரு ஊசி குத்து போடுறது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி ஊசி குத்து போட்டுக்கலாம். ஊசி குத்து போட்டுட்டு அந்த பக்கமும் இதே போல் நம்ம மார்ஜின் பண்ணிக்கலாம். எப்போவுமே கண்டிப்பாக மார்ஜின் சரியான முறையில் நம்ம போட்டோம்னா நம்ம டாட் பிடிக்கும் போது எப்போவுமே மிஸ்டேக் பண்ணவே மாட்டோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. எப்போவுமே மார்ஜின் கரெக்டாக பண்ணணும். மார்ஜின் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். ஆக்சுவலாக டேப்பை வச்சு கூட நீங்கள் மார்ஜின் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த கோடு நல்லா விழுகணும், தெரிகிற மாதிரி நல்லா விழுகணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி மார்ஜின் போட்டுக்கோங்க. அதாவது நம்ம அந்த கீழே நம்ம பிடிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த 1.5 டாட்டு. இப்போது இது பார்த்திங்கன்னா டாட் பிடிக்கக்கூடிய அளவு பார்த்திங்கன்னா 1.5 3 இன்ச்சு அளவுக்கு நம்ம டாட் பிடிக்க போகிறோம். ஓகேங்களா? தச்சு முடிய 3 இன்ச்சு வரும், அதாவது அமுத்தி பிடிக்கக்கூடியது. டாட்டோட உயரம் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு. ஓகேங்களா? ஸோ டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், இந்த கீழே உள்ள பகுதியை நேராக ரெண்டு பக்கமும் எச்சு கம்மி இல்லாமல் கரெக்டாக ஒன்று போல் வர்ற மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கணும். எச்சு கம்மி வந்ததுன்னா கண்டிப்பாக டாட்டும் சரியான முறையில் வராது. அதாவது ஒரு சைடாக ஒரு பக்கம் ஒரு சைடாகவும் ஒரு பக்கம் நேராகவும் அந்த மாதிரி போகிற மாதிரி போயிடும். ஓகேங்களா? இப்போ 1.5 இன்ச்சுக்கு அழுத்தி 2.25 இன்ச்சுக்கு நீளத்துக்கு நம்ம டாட் போட்டாச்சு. ஸோ இதே போல் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த பக்கமும் இதே மாதிரி டாட் போட்டுக்கலாம். பாருங்கள், எந்த பகுதியில் நான் மடித்து வரேன்னு பாருங்கள். இது உள்பக்கமாக மடிச்சிருக்கேன், இது வெளிப்பக்கமாக மடிச்சிருக்கேன். ஓகேங்களா? வெளிப்பக்கமாக மடிச்சிருக்கேன். அதாவது கழுத்து பகுதி வரக்கூடியது ஒரு பக்கம் உள்பக்கமாகவும் இன்னொரு பக்கம் வெளிப்பக்கமாகவும் பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்பில் நான் மடிச்சிருக்கேன். ஒரு பக்கம் நான் ஆல்ரெடி டாட் போட்டுட்டேன். இன்னொரு பக்கத்துக்கு மார்ஜின் இருக்குது, இருந்தாலுமே நம்ம திரும்பவும் மார்ஜின் வச்சுக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி மார்ஜின் வச்சுக்கிறது சரியான முறையில் நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன தான் நம்ம ஊசுக்கத்தை போட்டு மார்ஜின் போட்டாலும் திரும்பவும் ஒரு தடவை மார்ஜின் போட்டுட்டோம்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா கரெக்டான அளவுக்கு ரெண்டு பக்கமும் டாட்டு ஒரே மாதிரி வரும். அதுக்காக தான் சொன்னேன். ஓகேங்களா? இப்போது டாட்டு நம்ம என்ன தான் மார்ஜின் பண்ணாலும் அது ரெண்டும் சரியாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டுமே டாட்டையும் நல்லா வச்சு பார்க்கணும். அதே மாதிரி வச்சு பார்த்துடணும். பார்த்தா தான் ரெண்டு பக்கமும் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளால் கெஸ் பண்ண முடியும். பாருங்கள், நான் ரெண்டு பக்கமே சரியாக வரலை. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கம்மியாக வந்திருக்கு. ஸோ என்ன தான் நான் டாட் போட்டு மார்ஜின் போட்டு பண்ணாலும் திரும்பவும் கொஞ்சம் போல் டிஃப்ரெண்ட் வருது. ஸோ இதை நீங்கள் இதே மாதிரி வச்சு பார்க்காம நீங்கள் தைச்சிங்கன்னா கண்டிப்பாக டாட் மிஸ்டேக் வரும். என்னதான் டாட் வச்சாலும் நம்ம திரும்பவும் நம்ம வச்சு பார்க்கணும்.
அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையாக வந்து அமையும். ஏதோ ஒரு பக்கம் எச்சு கம்மி வந்ததுன்னா கரெக்ட் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இது ஒரு இந்த மாதிரி வச்சு பார்க்குறது ஒரு காரணமாக இருக்கும். பார்த்திங்களா, சும்மா கொஞ்சம் போல தான் கம்மியாக இருக்குது ஒரு பக்கம். பாருங்கள், பார்த்தாலே நல்லாவே தெரியுது. 1.5 இன்ச்சு அழுத்தி பிடிச்சிருக்கேன், அந்த இடம் சரியாக இருக்குது. ஆனால் நீளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கொஞ்சம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்காம தைச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக இது வந்து மிஸ்டேக் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பார்த்துட்டோம், செக் பண்ணிட்டோம். திரும்பவும் அந்த 1/4 இன்ச்சு எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதோ அந்த அளவு டிஃப்ரெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்ம வந்து டாட் சரியாக பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். டாட் பிடிக்கும்போது செக் பண்ணிக்கோங்க, தைக்கும்போது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. என்ன தான் மார்ஜின் வச்சாலும் ஊசி குத்து வச்சாலும் தைச்சி முடிச்சுட்டு திரும்பவும் நம்ம வச்சு பார்க்குறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா, இது மாதிரி வச்சு பார்த்துங்க. இப்போ கரெக்டாக வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் டாட் பிடிச்சிட்டோம். அடுத்து வந்து மிடில் டாட், அதாவது கொக்கி பீஸ் வரும் பார்த்திங்களா, அந்த டாட் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், அந்த டாட் பிடிச்சிருக்கேன் பார்த்திங்களா, அதுலேருந்து மடிக்கிறேன். கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு நேராக மடிக்கிறேன். பாருங்கள், இந்த கொக்கி பீஸ் வர இடத்துல பாருங்கள், இது நேராக வரணும். ஓகேங்களா, அந்த பக்கமும் நேராக வரணும், மடிப்பும் நேராக வரணும், சைடில் உள்ள பீஸும் நேராக கரெக்டாக ஒன்று போல் வரணும். நான் வந்து அந்த சென்டர் டாட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு கேப்பு விட்டு டாட் வந்து முடிச்சிருக்கேன். டாட் நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/4 இன்ச்சு தான் பிடிச்சிருக்கேன். ஓகேங்களா, 1/4 இன்ச்சு தான் பிடிச்சிருக்கேன், அதை விட அதிகமாக பிடிக்கலை. ஸோ இந்த டாட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே 1/4 இன்ச்சு அளவு பிடிச்சா போதும், அதை விட அதிகமாக வந்து பிடிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்கள், இந்த சென்டர் டாட்டை பிடிச்ச உடனே சைடில் ஒரு க்ரீஸ் விழுது பாருங்கள். சைடில் இந்த க்ரீஸ் விழுதுங்களா, இந்த க்ரீஸையும் அந்த நம்ம கொக்கி பீஸுக்கு போட்டக்கூடிய அந்த மிடில் டாட்டு கீழே உள்ள சென்டர் டாட்டு ரெண்டையும் பிடிச்சா 3மே ஒரு நேர் கோணலாக வரணும். பாருங்கள், எந்த பக்கமே சுருக்கம் இல்லாமல் ஒன்று போல் வருதுங்களா. எந்த பக்கம் மடித்தாலும் அந்த முக்கோண சைஸில் வர்ற மாதிரி வரணும். பாருங்கள், எந்த மாதிரி மடிப்பு கரெக்டாக வருதுங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து டாட் பிடிக்கணும். இதை தான் டாட் பிடிக்கக்கூடிய முறை. ஓகேங்களா, மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த டாட்டை லேசாக இழுத்துக்கிட்டு இப்படி மடித்தாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த சைட் டாட்டுக்கு, அதாவது ஆம்கோலில் போடக்கூடிய டாட்டு அளவு கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டாட்டு அதை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே சரியான முறையில், அதாவது எப்படி சரியான முறையில் மடித்து கரெக்டாக வரணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மடிச்சுக்கணும். இப்போ நான் எப்படி க்ரீஸ் எடுத்தேன் பார்த்தீங்களா, 3 டாட்டுக்கும் எப்படி க்ரீஸ் எடுத்தேன் பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். டாட் வந்து எப்போவுமே எந்த காலத்துலேயும் மிஸ்டேக்கே வராது. ஓகேங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டர்லேருந்து 1 இன்ச்சு கரெக்டாக 1.25 இன்ச்சில் நான் முடிக்கிறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/4 இன்ச்சு பாயிண்டில் வந்து டாட்டு பிடிக்கிறேன். கரெக்டாக 1/4 இன்ச்சு பாயிண்ட்டு. ஓகேங்களா, 1/4 இன்ச்சு பாயிண்டில் பிடிச்சேன்னா கீழே வரும்போது கரெக்டாக ஷார்ப்பாக ஊசி முனையில் வந்து நான் முடிச்சிருக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து டாட் பிடிக்க கற்றுக்குங்க. பாருங்கள், சென்டர் டாட்டு, அது வந்து எப்படி செய்கிறது, சைடு டாட்டு அண்டு ஆம்கோல் டாட்டு, இந்த 3மே எந்த மாதிரி வந்து இணைப்பாக சேருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் டாட் பிடிக்க கற்றுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் வந்து டாட்டுக்கு உண்டான அந்த ப்ராப்ளமே வராது, எப்போவுமே கரெக்டாக இருக்கும். தைக்கும்போது சில விஷயங்கள் நம்ம வந்து கவனமாக பார்த்துக்கணும். பாருங்கள், ஸோ இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங் வரும். ஓகேங்களா, இப்போ நம்ம அடுத்த பாகத்தையும் தைச்சி எடுத்துக்கலாம். இதுலேயும் பாருங்கள், அந்த சென்டர் டாட் நான் போட்டுட்டேன். கொக்கி பீஸுக்கு உண்டான டாட் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்த டாட்லேருந்து கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு மேலே
அந்த கொக்கி பீஸ் வர இடத்துல நேராக வர மாதிரி மடிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதையும் இதே மாதிரி நீங்கள் வந்து மடிச்சுக்குங்க. கரெக்டாக 1/4 இன்ச்சு அளவு தான் இந்த டாட் பிடிக்க போகிறேன். சென்டருக்கு கரெக்டாக 1 இன்ச்சில் வந்து முன்னாடியே நான் வந்து டாட்டு முடிச்சுக்கிட்டேன். பாருங்கள், கரெக்டாக 1/4 இன்ச்சு. ஓகேங்களா? 1/4 இன்ச்சில் தான் பிடிச்சிருக்கேன். இப்போ இந்த பாகத்துலேயுமே பாருங்கள், இந்த பீஸ்லேயும் பாருங்கள் டாட் எப்படி பிடிக்கணும் பாருங்கள். சென்டர் டாட்டையும் கொக்கி பீஸ் டாட்டையும் பிடிக்கிறேன். பிடித்த உடனே சைடில் ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது பாருங்கள். அந்த ஸ்பேஸும் எச்சு கம்மி இல்லாமல் கரெக்டாக சென்டர் வர மாதிரி வச்சுக்கிட்டோம்னா பாருங்கள், இந்த மாதிரி எப்படி மடித்தாலும் மடிப்பு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரணும். பாருங்கள், இந்த மடிப்பு அந்த கார்னரில் வந்து முடியுது. திரும்ப இந்த கார்னர் அதை மடித்து திரும்ப இந்த கார்னர், அதாவது சைடு கார்னர் எல்லாமே கரெக்டாக ஒன்று போல் வருதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் பார்த்திங்கன்னா மடிச்சுக்குங்க. அப்போனா டாட்டோட பொசிஷன் 2 பக்கமே ஒரே மாதிரி வரும். பாருங்கள், எப்படி மடித்து போட்டாலும் அந்த டாட்டோட பொசிஷன் மட்டும் மாறவே மாறாது. ஓகேங்களா? நம்ம பிடிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. பாருங்கள், எப்படி அந்த கார்னர் 3 வந்து ஒன்றா ஜாயிண்ட் ஆகுது பார்த்திங்களா? ஸோ இதுதான் சரியான முறையில் வந்து டாட் பிடிக்கக்கூடிய முறை. இதை நல்லா கவனமாக நீங்களும் இதை பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் பாருங்கள், ப்ளவுஸு வந்து டெஃபினட்டாக டாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்திகரமாக வந்து உங்களுக்கு அமையும். ஓகேங்களா? இதுலேயும் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு தான் பிடிச்சிருக்கேன். மேலே 1/4 இன்ச்சு பாயிண்டில் ஆரம்பித்து கீழே வந்து ஷார்ப்பாக ஊசி முனையில் முடிச்சிருக்கேன். டாட் பிடிக்கும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா 2 பக்கமும், அதாவது மெட்டீரியல் வந்து சாஃப்டாக இருந்ததுன்னா லைனிங்கும் அந்த மெயின் துணியும் மெர்ஜ் பண்ண பிறகு, அதாவது மெட்டீரியல் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்ததுன்னா மேலே பெரிய தையலாக வச்சு ஒரு தையலை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டாட் பிடிச்சிங்கன்னா டாட் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் மாறாமல் கரெக்டாக ஒன்று போல் அமையும். இதுவும் ஒரு டிப்ஸ், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக கரெக்டாக ஒன்று போல் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம கீழே பட்டி போட்டுட்டும் இந்த டாட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கீழே பட்டி போட்டால் தான் நம்ம டாட் எப்படி பிடிச்சிருக்கோம், எந்த மாதிரி வந்து நம்ம வந்து கரெக்டான பொசிஷனை பிடிச்சிருக்கோமா அப்படிங்கிறது நம்மளால் வந்து யூகிக்க முடியும். சரியான முறையில் வந்து நம்ம செஞ்சுருக்கோமா நமக்கு வந்து தெரியும். வெறும் டாட் மட்டும் போட்டுட்டு நம்ம பார்த்தோம்னா சரியான முறையில் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கெஸ் பண்ண முடியாது. அதனால் வாங்க நம்ம இப்போது கீழே பட்டி போட்டுக்கலாம். பட்டி போடும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கரெக்டாக 1/4 இன்ச்சு தான் நான் பிடிப்பேன். 1/4 இன்ச்சை விட அதிகமாக வந்து நான் பிடிக்க மாட்டேன். என்னோடய கட்டிங் ஸ்டைல் நான் வெட்டும்போது நான் தைச்சேன்னா கரெக்டாக 1/4 இன்ச்சு தான் வந்து நான் உள்ளே பிடிப்பேன். இப்போது மெயின் பீஸ் வச்சுருக்கேன். மெயின் பீஸ் கீழே படிகிற மாதிரி வச்சுருக்கேன். கீழே ஒரு பட்டி வச்சுருக்கேன். அப்போ வந்து நம்ம பட்டி வந்து இன்னோட் பண்ண போகிறோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் லைனிங் பீஸ் வைக்கிறேன். ஓகேங்களா? கீழே மெயின் பீஸு, அதுக்கப்புறம் 2வது வந்து பார்த்திங்கன்னா மெயின் பீஸு கீழே படிகிற மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா லைனிங் பீஸ் வச்சுருக்கேன், சிங்கிள் பீஸ் வச்சுருக்கேன். பாருங்கள், 1/4 இன்ச்சு தான் நான் பிடிச்சிருக்கேன். அதை விட அதிகமாக பிடிக்கவே இல்லை. கரெக்டாக 1/4 இன்ச்சு தான், அதை விட அதிகமாக பிடிச்சிடாதீங்க. ப்ளவுஸோட கட்டிங்கோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா இதை விட அதிகமாக பிடிச்சோம்னா இதே அதிகமாக பிடிச்சி நம்ம ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ப்ளவுஸோட கட்டிங் அளவு வந்து குறைஞ்சிடும். ஒரு பாயிண்ட் குறைஞ்சாலும் அது குறைஞ்சது தான், கரெக்டான ஃபிட்டிங்கை கொடுக்காது. 1/4 இன்ச்சுனா கரெக்டாக 1/4 இன்ச்சு தான் நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு தான், அதோட அதிகமாக கிடையாது. இப்போ பாருங்கள், 2வது லைனிங் பீஸ் கீழே வைக்கிறேன். எப்போவுமே பட்டி பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டுறதே வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு தான் ஸ்பேஸ் வச்சு வெட்டுறோம். என்னோடய கட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு அளவுக்கு தான் நான் ஸ்பேஸ் வைப்பேன். ஏன்னா 1/4 இன்ச்சு வச்சு தச்சு முடித்தோடனே 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிமானம் போயிடும். ஏன்னா தையல் போட்டு திருப்புறோம் இல்லையா, அதனால். பாருங்கள், மெயின் பீஸ் வெளியே தெரியுற மாதிரி வச்சுருக்கேன். உள்ளே வந்து லைனிங் பீஸ் செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து இன்னவுட் ஆயிரும். ஸோ பட்டி பீஸும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். பிசுறு எதுவும் தெரியாமல் ரொம்பவே அழகாக இருக்கும்.
ஸோ அதுக்காகத்தான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இதே முறையை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய தாட். இந்த மாதிரி பண்ணால் சரியாக வரும், அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பல கஸ்டமர்லாம் சொல்லியிருக்காங்க, பார்க்க நல்லாயிருக்கு, நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அதையும் நான் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயும் பாருங்கள் கரெக்டாக 1/4 இன்ச்சு அளவு தான் பிடிச்சிருக்கேன். 1/4 இன்ச்சு தான். உங்களுக்கு டேப் வைக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படி தெரியும். பட் ஆனால் வந்து 1/4 இன்ச்சு நான் பிடிச்சிருக்கேன். உள்ள பட்டியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெட்டி விடணும். அப்போ தான் அந்த பட்டி நம்ம ரவுண்ட் வெட்டியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த ரவுண்டு வந்து கரெக்டான முறையில் வந்து வெளியும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரவுண்ட் இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டாமல் அப்படியே விட்டுட்டோம்னா பட்டி வந்து கீழே நேராக ஆகிடும். அப்படிங்கும்போது ப்ளவுஸ் வந்து அவங்க போட்டாங்கன்னா ப்ளவுஸ் வந்து சரியாக அமையாது. ஸோ கப் சைஸ் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நெரிச்சு விட்டு தையல் போட கற்றுக்குங்க எப்போவுமே. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய ஸ்டிச்சிங் முறையை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உண்மையிலே ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி முயற்சி செய்யுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சூப்பராக வந்துருக்குங்களா? அடுத்து நம்ம இன்னொரு பட்டி பாகத்தையும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நான் எப்படி வெட்டி வரேன்னு பாருங்கள். இதே மாதிரி கரெக்டாக வெட்டி விடுங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வெட்டுறதும் பார்த்திங்கன்னா வெட்டக்கூடிய முறையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன். எப்படி கரெக்டான முறையில் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நான் போட்டிருக்கேன். என்னோடய ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இதை தச்சு முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தனியாகவே டிஃப்ரெண்ட்டாகவே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து நான் வந்து பட்டி பீஸை வந்து அதாவது ப்ளவுஸுக்கு கீழே வைக்கக்கூடிய அந்த பட்டியை வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தோம்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த துணி வந்து அதாவது கப் சைஸ் இருக்கக்கூடிய அந்த துணி வந்து பார்த்திங்கன்னா அழகாக கப் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அமையும். ஸோ அதுக்காகத்தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம பட்டி பீஸை வெட்டியாச்சு. பட்டி வந்து எப்படி வெட்டணும், எந்த மாதிரி வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம செயல்முறையில் நம்ம தைச்சோம்னா டாட் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அமையும், சரியான முறையில் அமையும். ப்ளவுஸு வந்து போடுறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதே தான் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், 2 பக்கமும் எப்படி அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்திருக்குங்களா? ஸோ இதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள், நல்லா பாருங்கள். இதே மாதிரியும் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்த கற்றுக்குங்க. ப்ளவுஸில் ஃபினிஷிங் நல்லா பண்ண பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்க முடியும். நானும் ஆரம்ப காலத்தில் நிறைய வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதிலேருந்து பண்ண தவறுகளில் திருத்திக்கிட்டு தான் இந்த மாதிரி நிறையா அதுக்கப்புறம் நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.